அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 5 ரூபா பண்டலு, ஒரு மொத்தம் 6 கவர்னரு, 6 விதமான கவர்னர். வாங்க பார்ப்போம். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ஆரன் மல்ஹோத்ரா 650, 601. ஒரு வெங்கடரமணன் 601. ஒரு ஐஜே பெடல் 601. ஒரு சி ரெங்கராஜன் 101. மன்மோகன் சிங் ஒரு 301. இது 5 கவர்னரு. இது பிமல் ஜாலன் ஒரு யூஎன்சி கட்டு. எல்லாமே யூஎன்சி கட்டு தான். மொத்தம் 5 கவர்னர் இருக்கார். ஒரே செட்டு தான், வேறு இல்லை. இது இன்றைக்கி வந்தது. இந்த 4 இன்றைக்கி வந்தது, 2 நான் சேர்த்து வச்சுருக்கேன். மொத்தம் 6 கவர்னர் இருக்கார். ரேட்டு சொல்லட்டுமா? இது வந்து 1650 ரூபா ஒரு கட்டு. வாங்கிறது 1550 ரூபா. ஒரு ரீம் 15500 ரூபா. இது இந்த கட்டு பிமல் ஜாலன். மன்மோகன் சிங் 3500 ரூபா ஒரு பண்டல். சி ரெங்கராஜன் 2500 ரூபா. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கிடலாம். இந்த 6ஐயும் சேர்ந்து வாங்குறதாலும் வாங்கிக்கிடலாம். ஐஜே பெடல் 2800 ரூபா. வெங்கடரமணன் 2500 ரூபா. ஆரன் மல்ஹோத்ரா 2500 ரூபா. மொத்தம் 6 கவர்னர் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த கட்டு வேணுமோ அந்த கட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இந்த 6 கட்டையும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக ஒரே ஆள்னாலும் வாங்கிக்கிடலாம். விற்பனைக்காக வேண்டி சந்தைக்கு வந்துருச்சு. இதில் நான் 1 தான் கொடுப்பேன், 2 தான் கொடுப்போம்லாம் கிடையாது. 6 கட்டு, 6 கவர்னர். அப்புறம் நண்பர்களே, சில நண்பர்கள் வந்து நாணயங்கள் கரன்சிகள் புக் பண்ணுறீங்க. அந்த புக் பண்ணிங்க அப்படின்னா பணத்தை போட்டுட்டு புக் பண்ணுங்கள். புக்குன்னு சொல்லிடுறீங்க, நான் எடுத்து வைக்கிறேன், அடுத்த ஆள் பணம் கொடுத்து கேட்கல நான் கொடுத்துருவேன். அது மாதிரி 2-3 நண்பர்கள் பண்ணிவிட்டீங்க. திருப்பி நீங்கள் கேட்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. புக்குன்னு சொல்லியிருந்தார, நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த அன்றைக்கி ஒரு நண்பர் வந்து ஒரு 20 காயின் புக் பண்ணார், ஒரு 2000 ரூபாய்க்கு. ஒரு 2 நாள் கழித்து அதுக்கு இடையில் எனக்கு நண்பர்கள் அந்த காயின் அப்புறம் கேட்டாங்க. சோல்டுன்னு சொல்லிட்டேன். 2 நாள் கழித்து வந்து அந்த நண்பர் அதில் 10 காயின் வேண்டாம்ட்டார். 10 மட்டும் இருக்கட்டும் சார்னார். இன்னொரு 2 நாள் கழித்து அந்த 10மே யாரும் கேட்டால் கொடுத்துருங்க சார், நான் இன்னொருத்தனை வாங்கிக்கிடுதுன்ட்டார். எனக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுபோல் ஒரு பதிவு நான் போடுறேன்னு சொன்னால் அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒரு நாணயத்தை கையில் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன மெட்டலு, டபுள் மெட்டலா, சிங்கிள் மெட்டலா, ரிம் என்ன, செக்யூரிட்டி எட்ஜா, பிளேன் எட்ஜா, ரீடட் எட்ஜா, அது அந்த வருஷம் வந்து எப்படிப்பட்ட வருஷம், ரேர் இயரா. இப்போ 1897 ஒரு ரூபா காயின் 35,000 ரூபா. ஆனால் 1840க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபா தான். அப்போ 1840லேருந்து 1897க்கு 57 வருஷம் வித்தியாசம். அப்போ 57 வருஷத்துக்கு பிறகு வந்த நாணயம் 2000 விட கம்மியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ எப்படி 1988 ஒரு ரூபா காயின், நார்மல் காயின் வெறும் 3 ரூபாயோ, நொய்டா மின்ட்டு எப்படி 2000 ரூபா 1500 ரூபான்னு சொல்லுதாங்களோ, அது மாதிரி மின்ட்டுக்கு ரேரிட்டி இருக்கிறது மாதிரி, ஈயருக்கு ரேரிட்டி இருக்கிறது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாணயமா, த இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல், இல்லை நார்மலான நாணயமா, இல்லை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களின் உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கின்றதா. உலகத் தலைவர்களில் வந்து முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க, பெரிய பெரிய வானியல் நிபுணர்கள் இருப்பாங்க. அப்போ அவர்களோட உருவம் பொறிக்கப்பட்ட சில நாணயங்களை சிலவங்க நேசிப்பாங்க.
பரவாயில்ல இவருடைய படம் போட்டிருக்கிற நாணயம் நம்மகிட்ட ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில கண்ட்ரி நாணயங்களை, சில நாட்டு நாணயங்களை வந்து சிலவங்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுப்பாங்க. சில நாட்டு நாணயங்கள் இதுவரை எனக்கு கிடைக்கல. அவ்வளோ முக்கியத்துவம். ஆனால் சாதாரண ஒரு நாணயம் தான், சாதாரண ஒரு நாடு தான், நமக்கு கிடைக்காது, நம்ம ஏரியாவுக்கு வராது அது. சில நாணயங்கள் அந்த நாட்டை விட்டே வெளியே வராது. வேறு நாட்டு நாணயத்தையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் தான் வச்ச சட்டம்பாங்க. இது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது இந்த நாணயங்கள் சேகரிப்பில். நீங்கள் வந்து சும்மா சர்வசாதாரணமாக எனக்கு அது வேணும், இது வேண்டாம், இது வேணும், அது வேண்டாம்னு சொல்லி அசால்ட்டாக அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு, ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு. இப்போ இது 5 ரூபா கிட்ட தான், இது கேஆர் பூரி அப்படின்னா 5500 ஆகும். நீங்கள் வாங்குற இருந்ததுன்னா 5000த்துக்கு குறைமை வாங்க முடியாது. நரசிம்மன் அப்படின்னா 5000த்துக்கும் மேலே ஆகும், 6000த்துக்கு மேலே ஆகும் வந்து அதனுடைய ரேட்டு. அது மாதிரி இதில் அமித் தேவ் கோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வாங்கினா 10,000 ஆகும். இது மாதிரி சில கவர்னர்கள், ஜெகநாதன் கொஞ்சம் ரேட் அதிகம். அதில் இப்போ என்கிட்ட இல்லை பார்த்தீங்களா? ஏன் இல்லை? வாங்கிடுவேன். அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நம்மகிட்ட இருந்து அது சேல் ஆகுமா ஆகாதாங்கிற டவுட்டு. நம்மகிட்ட அதில் வந்து 10,000 முடங்கிடும். நிறைய அமௌண்ட் ஏற்கனவே முடக்கியிருக்கும். அதனால் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஒரு நாணயத்தை போடணும்னா அதுக்கு அதனுடைய வரலாறை ஃபுல்லாக கையில் எடுத்து வச்சுட்டு தான் நான் அந்த நாணயத்தை போடுவேன். கிலோ கணக்கில் வாங்கி கிலோ கணக்கில் விற்கிற டீலர் கிடையாது நம்ம. நோ டீலர் கான்டாக்ட் திஸ் நம்பர். எந்த டீலருமே என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டாம். நான் எனக்கு எது தேவையோ அதை நான் டீலர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த நாணயங்களை மட்டும் எனக்கு 50, 100, 5, 10 அந்த விலையை பொறுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா எனக்கு கூட செட்டு சேர்க்கறதுக்கு வேண்டி அந்த நாணயங்கள் தேவைப்படும். ஒரு 20 கம்மாமினிட்டி காயின்ஸ் என்கிட்ட 18 இருக்குது, இன்னும் 2 இல்லை, 2 இருந்தால் தான் அது ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 நாணயங்களை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிடுவேன். வாங்கி உங்களுக்கு ஒரு ஃபுல் செட்டாக தருவேன். எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், வாங்குகின்ற உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எத்தனை கிலோ எவ்வளோ வாங்கினாலும் நிச்சயமாக அதில் ரேரிட்டி இருக்காது, ரேர் மின்ட்டு இருக்காது. அப்படியே விலை குறைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிஷன்கள் இருக்காது. ஒரு 25,000 ரூபா கரன்சி ஒருத்தன் 15,000னு போட்டோம்னா உங்களுக்கு வந்து கலர் ஜெராக்ஸ் தான் வரும், ஒரிஜினல் வராது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மகிட்ட வந்து நீதி, நேர்மை, நியாயம் இது ஒன்று தான் இந்த சேனலுடைய முதலீடு. நான் முதல் போட்டிருக்கிறதே அதுதான், வேறு முதலீடு கிடையாது. எப்பவும் எந்த நேரமும் நாணயங்கள், கரன்சிகள் சம்பந்தமாக என்னுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். ரேரிட்டி இல்லையா, காமனாக வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த விலை சொல்லுதாங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 11.5 கிராம் எடையுள்ள ஒரு தங்க நாணயத்தை 1800 கொடுத்தோம்னா அப்போ நமக்கு மூளை வேணும், அறிவு வேணும் நமக்கு. என்னடா 1 கிராம் தங்கமே 10,000த்துக்கு போயிருச்சே, இவன் 11.5 கிராம் தங்க நாணயத்தை 1800 கொடுக்கானு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஒரு யோசனையும் இல்லாமல் கொடுக்குறவன் வந்து பைத்தியக்காரம் நினச்சி நம்ம தான் கெட்டிக்காரம் நினச்சி சடக்குன்னு நீங்கள் 1800 கொடுத்துருவீங்க வாங்கினீங்கன்னா அது வந்து வெறும் மெட்டல், ஒரு அலுமினியம் மெட்டல். சும்மா அந்த கோல்டு கவரிங்கில் முக்கி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி 1939 1 ரூபா நாணயம் எந்த கொம்பையும் கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க, அது டூப்ளிகேட் நாணயம். ஒரிஜினல் நாணயத்தை உங்களால் வாங்கவே முடியாது, அது எங்கேயும் இல்லை. அதனால் 1939 ஓட்டு இன்னொருத்தன் சொல்கிறாங்க அது வந்து ஒரு 4,000 அப்படின்னா ஐயோ இது 3 லட்சம் 4 லட்சம் போகும், 4,000த்துக்கு விற்கிறாரு, விவரம் தெரியாமல் விற்கிறாரோ அப்படின்னு சொல்லி வாங்கிறாதீங்க. அது மாதிரி அது ஒருத்தர் வந்து கொஞ்சம் அது பழமைப்படுத்தி 50,000 ரூபா அப்படின்னா தான் 50,000 அப்போ ஒரிஜினலாக தான் இருக்கும்னு வாங்கிறாதீங்க. 1939 நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா நீங்கள் அந்த காயின்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் அது வாங்கக்கூடாது. இது மாதிரி நிறைய நாணயங்களுடைய வரலாறுகள் இருக்குது. உலக மேப்பு போட்ட 5 ரூபா காயின் யாரும் 5 ரூபா 10,000 கொடுத்தா வாங்காதீங்க. அதெல்லாம் குறைஞ்சது 25,000 30,000 ரூபா. நிறைய டூப்ளிகேட் காயின் வந்துருச்சு அந்த இதில். 8 அணா இருக்கலாம், 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய 8 அணா நாணயம் வெறும் 1000 ரூபாய்க்கு கிடைக்கி. ஒரு நாணயம் 10,000த்துக்கு குறைஞ்சி கொடுத்தா வாங்கக்கூடாது, 10,000த்துக்கு மேலே சொன்னால் தான் அது ஒரிஜினல் நாணயமே. அதுக்கு கீழே உள்ள நாணயங்கள் ஃபுல்லாக டூப்ளிகேட் ஃபேக் காயின்ஸ். நீங்கள் கண்டுபிடிக்கிறதே மிகவும் சிரமம், அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து அச்சு வார்த்துருக்காங்க. ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டு சூப்பராக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது. அதனால் நாணயங்கள் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி, த கேம் ஆஃப் காயின்ஸ் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி. இது ஒரு போதை மாதிரி, மயக்கம். இது யாரையும் சுண்டி இழுக்கக்கூடியது. நம்மகிட்ட இந்த நாணயம் இருக்கட்டும், நம்மகிட்ட இந்த காயின் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆதாரங்கள் இல்லாமல்
அல்லது வெப்சைட்டுக்கு போய் வலைத்தளத்துக்கு போய் இதோட உண்மை நிலவரங்கள் தெரிஞ்சு அதை விவரமாக ஓப்பனாக சொல்லி நீங்கள் அதை யாரும் விற்பனை செஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கே சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். சீப்பாக நீங்கள் வாங்கினோம்னா அது சீப்பாக தான் இருக்கும் அந்த பொருள். இது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பொருள் கண்டிஷனாக இருக்கணும், ரேட்டு கரெக்டாக இருக்கணும். மிக அதிக விலை கொடுத்தும் எதையும் வாங்காதீங்க. மிகவும் குறைந்த விலைக்கு ஒருத்தன் கொடுத்தோம்னாலும் அதை நீங்கள் வாங்காதீங்க. அது கண்டிஷன் இருக்காது. இந்த நம்பரை நான் காமிச்சோம்னா இந்த இந்த இதுக்கு ஒரு ரேட்டு சொன்னோம்னா நீங்கள் வாங்குறது இந்த நம்பரை தான் இருக்கணும். வேறு ஒரு பண்டல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பண்டல் நம்பரை தான் சொல்லணும். இந்த பண்டல் நம்பரை சொல்லிவிட்டு அந்த பண்டல் வைக்கக்கூடாது, அந்த பண்டல் நம்பரை சொல்லிவிட்டு இந்த பண்டல் வைக்கக்கூடாது. எப்படின்னா உள்ள டேமேஜ் இருக்கும், எலி கடிச்சிருக்கும், உள்ள கரை பட்டிருக்கும். கோவில் உண்டியிலேருந்து எடுத்திருந்தால் மஞ்சள் குங்குமம் பட்டிருக்கும். ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் இலகி அந்த கரை அதில் இருக்கும். அதனால் நண்பர்களே, ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ்களே, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. இது நம்ம குரூப்பினுடைய வேத வாக்கியம். நாணயம்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி நம்மளும் நாணயமாக நடந்துக்கிடணும். நாணயமாக நடந்து கொள்பவர்களுடைய நட்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிடணும். வியாபாரம் மட்டுமே முக்கியம், பணம் மட்டுமே முக்கியம் என்று தேடி அலையக்கூடிய மனிதர்களின் நட்பை தொடர்பை துண்டித்து விடுங்கள். கல்லுக்குள்ளும் தேரை இருக்கும் என்பதை போல அந்த எவ்வளவு கல் மனசு உள்ள மனிதனுக்கு உள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்குமா. பணம் வாழ்க்கையில் பொருளாதாரம் எக்கனாமிக்கல் ரொம்ப முக்கியமானது. அதற்காக வேண்டி எந்த செயலையும் செய்வதற்கு ஒரு சில நண்பர்கள் துணிந்து விடுவார்கள். ஆகையால் எல்லாரும் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில், இந்த பணம் விஷயத்தில் பணம், காசு, பணம், துட்டு, மணி இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மகிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரிட்டன் என்கிட்ட பேசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டவுட் சார், இந்த மாதிரி ஒரு கிளியர் சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு விவரம் தேவைப்படுது சார் அப்படின்னு நீங்கள் என்னிடம் நீங்கள் ஈஸியாக எளிதில் அணுகக்கூடிய, எளிதில் நெருங்கக்கூடிய ஒரு மனிதனாக உங்களுடன் பழகி வருகிறேன். ஆகையால் இது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம்னு இருக்கணும். எச்சரிக்கை மணி மாதிரி இது வாணி. நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாணயங்கள் பணத்தாள்கள் சேகரிப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணை முடிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இந்த சேனல் இருக்குமே தவிர எள்முனை அளவும் உங்களது கால் தடங்களை தடம் பெறல வைக்காது என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.